அஸ்ஸலாம் அலைக்கும் கைஸ். என்னைக்குமே ஒரு வார் முடிஞ்சதும், அந்த வார்னால ஏற்பட்ட சேதங்கள சரி பண்ண பாப்பாங்க. ஆனா 2ண்ட் வேர்ல்ட் வார் முடிஞ்சதுக்கப்புறம், இந்த உலகமானது 2 பாகமா பிரிஞ்சது. ஒரு பக்கம் அமெரிக்கா, இன்னொரு பக்கம் ரஷ்யா. இந்த 2 நாடுகளும் டைரக்ட்டா ஃபைட் பண்ணிக்கல. ஆனா 2ண்ட் வேர்ல்ட் வார் முடிஞ்சதுக்கப்புறம் என்னென்ன வார் வந்துச்சோ, அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த அமெரிக்காவும், ரஷ்யா தான். அத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த லெசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு முன்னாடி வெல்கம்ஸ் டூ த நதீம்ஸ் அகாடமி. இன்னைக்கு பார்க்க போறது 10த் சோஷியல் சயன்ஸ்ல யூனிட் 4 தி வேர்ல்ட் ஆஃப்டர் 2ண்ட் வேர்ல்ட் வார். முக்கியமா இந்த வீடியோல இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கவர் பண்ணுவோம். இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த 2ண்ட் வேர்ல்ட் வார் முடிஞ்சதுக்கப்புறம், இந்த உலகமானது ஒரு மாற்றத்தை அடைந்தது. ஒரு நியூ எராக்குள்ள என்ட்ரி ஆனாங்க. என்ன மாற்றம் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, யூரோப்பியன் கன்ட்ரீஸ் கீழ தான் ஏசியன் கன்ட்ரீஸும், ஆப்பிரிக்கன் கன்ட்ரீஸும் அடிமையா இருந்தாங்க. ஆனா 2ண்ட் வேர்ல்ட் வார் முடிஞ்சதுக்கப்புறம், இந்த கன்ட்ரீஸ் எல்லாத்துக்கும் ஃப்ரீடம் கிடைக்க ஆரம்பிச்சது. புரியுதுங்களா? இந்த 3 பாயிண்ட் என்ன சொல்ல வராங்க ரொம்ப சிம்பிளா சொல்றேன். ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் நேரத்துல எப்படி ரஷ்யன் ரெவல்யூஷன் உருவாச்சோ, அதே மாரி 2ண்ட் வேர்ல்ட் வார் நேரத்துல சைனீஸ் ரெவல்யூஷன் உருவாச்சு. சரிங்களா? இந்த 4த் பாயிண்ட் ரொம்ப சிம்பிள். 2ண்ட் வேர்ல்ட் வார் முடிஞ்சதுக்கப்புறம், இந்த உலகமானது 2 பாகமா பிரிஞ்சது. ஒரு பக்கம் அமெரிக்கா, இன்னொரு பக்கம் ரஷ்யா. இவங்க 2 பேரும் பவர்ஃபுல் நாடா இருந்தாங்க. இந்த 2 நாடுகளும் டைரக்ட்டா ஃபைட் பண்ணிக்கல. ஆனா கொரியா, கியூபா, வியட்நாம், வெஸ்ட் ஏசியா இந்த இடத்துலலாம் வார் நடந்துச்சு. இதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 பேர் தான். அமெரிக்காவும், ரஷ்யாவும். இதுக்கு பேர் தான் கோல்ட் வார். டைரக்ட்டா ஃபைட் பண்ணிக்காம இன்டைரக்ட்டா பண்றது. 2ண்ட் வேர்ல்ட் வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் அமெரிக்கா என்ன பண்ணாங்கன்னா, மார்ஷல் பிளான் மூலியமா யூரோப்பியன் கன்ட்ரீஸ கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணாங்க. இதனால யூரோப்பியன் கன்ட்ரீஸ் அமெரிக்காவ நம்ப ஆரம்பிச்சாங்க. அதே மாரி ரஷ்யா என்ன பண்ணாங்கன்னா, ஏசியன், ஆப்பிரிக்கன் கன்ட்ரீஸோட ஃப்ரீடம் ஸ்ட்ரகில்க்கு சப்போர்ட் பண்ணனால, ஏசியன், ஆப்பிரிக்கன் கன்ட்ரீஸ் ரஷ்யாவ நம்புனாங்க. இந்த 8த் பாயிண்ட் பாருங்களேன். ரொம்ப சிம்பிளா சொல்றேன். சில கன்ட்ரீஸ் அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. சில கன்ட்ரீஸ் ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இன்னும் சில கன்ட்ரீஸ் அமெரிக்காவுக்கும், ரஷ்யாவுக்கும் சப்போர்ட் பண்ணாம நியூட்ரல் நின்னாங்க. அதாவது ரஷ்யாவையும், அமெரிக்காவும் எதிர்த்து சில கன்ட்ரீஸ் இருந்தாங்க. இதுக்கு பேர் தான் நான் அலைட் மூவ்மென்ட். ஆனா இந்த மூவ்மென்ட் ஆனது ரொம்ப நாள் நீடிக்கல. யூரோப்பியன் கன்ட்ரீஸ் என்ன பண்ணாங்கன்னா, கவுன்சில் ஆஃப் யூரோப் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த உருவாக்குனாங்க. எதுக்கு அப்படின்னா, அமெரிக்கன் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆனா அதே டெவலப் பண்ணி யூரோப்பியன் காமன் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி பேர் மாற்றம் செஞ்சாங்க. இன்னைக்கு அதுக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா, யூரோப்பியன் யூனியன். ஃபைனலா இந்த கோல்ட் வார் முடிவுக்கு வந்தது எப்ப அப்படின்னா, பெர்லின் வால் விழுந்ததுக்கு அப்புறம். ஓகே காய்ஸ், பார்ட் 1 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா 100 லைக்ஸ் போடுங்க. 100 லைக்ஸ் ஆனா, இந்த பிபிடிய ஃபுல்லாவே உங்களுக்கு ஃப்ரீயா ஷேர் பண்றேன். அதோட சேர்த்து சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. பெல் ஐகானும் பிரஸ் பண்ணிட்டு போங்க. ஓகே காய்ஸ், பார்ட் 2ல சைனா இந்த ப்ரீ வார் பீரியட் இத பார்க்கலாம். சைனிங் ஆஃப். அஸ்ஸலாமு அலைக்கும்.